வெல்வோம், இந்த உலகத்துக்கு சொல்வோம் என தயாராகி கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே. பொதுவாக ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சி, செவ்வாய்க்கு அது சேர்க்கை வேறு நடக்குது 4ஆம் இடத்துல. இந்த பலன்கள் மிக மிக முக்கியமான வருடம் எல்லா ராசிக்கும், குறிப்பாக உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி, 7ஆம் இடங்கிறது பார்ட்னர் குறிக்கும், 2வது குழந்தையை சொல்லும், நீங்கள் அணுகும் நபர்களை சொல்லும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் தூக்கம், இதெல்லாம் சொல்ல போகுது. நிறைய உலக லெவலில் மாறுதல் நடந்துகிட்ருக்கு இந்த காலகட்டத்தில். செவ்வாய் காரணமே, செவ்வாய் ஒன்று தாங்க மாறுச்சு. அதை பற்றி என்ன ஏதுன்னு பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செவ்வாய் பயிற்சி மிக மிக முக்கியமாக இந்த வருடம் ஜூன் 7லேருந்து ஜூலை 28 வரைக்கும் இருக்குது. 28 வரைக்கும் இருக்குது. ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, உலகளவில் நிறைய மாறுதல்கள், போர் கால சூழ்நிலை, அரசியல் தலைவர்கள், உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு, மருத்துவர்கள், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க. இந்த டைமில் நீட் எக்ஸாமோட மார்க் லெவல் பாருங்கள். போன வருஷம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது. அப்போ கவர்மெண்ட் மருத்துவர்கள் அந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட்லேயே வித்தியாசம் தெரிஞ்சது. ஏன்னா சூரியன் என்ற ஒரு காரகத்துவமும் நிறைய பாதிப்படைகின்றன. தலைவர்கள்லேருந்து எல்லாமே ப்ராப்ளம். அது என்னென்னு பார்ப்போம். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எடுக்கிற டெசிஷன் எப்படி இருக்கணும் அதெல்லாம் பேசுவோம். சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயத்தை பேசிடுவாங்க, அப்புறம் அந்த அவேர்னஸ் பேசுவோம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் 8-11 பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3க்கு செல்கிறது. கமிஷன் வகையில் வருமானங்கள், இஎம்ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு செக்லிஃப்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் முக்கிய நபர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம். சிறு பயணம் உண்டு. குடும்பத்தில் ஒருத்தர் பயணங்கள் போயிட்டு வர காலகட்டம். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபோன், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன், ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக பயன்படுத்தும். பட் மொபைல் ஃபோன் டிரான்சாக்ஷன், இந்த குறிப்பாக ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்துக்கணும் இந்த ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு விட்டுட்டு மற்றவங்க பேர் நம்பருக்கு போட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இந்த ரிஷபராசிக்காரருக்கு நடந்தது. இது கவனமாக இருங்க. இப்போ பேசுவாங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி 4ல் பயணிக்கிறார். செவ்வாய் கேது இங்கே என்ன விஷயம்னா, செவ்வாயும் 7 வருஷம் தசாபுக்தி, கேதும் 7 வருஷம் தசாபுக்தி. இது ரெண்டும் சேரும் காலகட்டத்தில் 8ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். இங்கே தான் சனி வக்ரம் பெற்று 7 நோக்கி வரும்போது சொல்லவா வேணும். இப்போ வண்டி வாகனம், தீ சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக் சாதன விஷயங்கள் கவனம். நீங்கள் கொஞ்ச நாள் அதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கலாம். தொலைதூர பயணங்கள் வண்டி எடுக்க வேண்டாங்க. டிரைவர் போட்டு ஓட்டிக்கங்க, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் வண்டி வாகனம் எடுக்கலாமா? வண்டி வாகனங்கள் இப்போ எடுக்க காலகட்டம் அல்ல. என்ன சார் இப்படி சொல்கிறேன்னா, கால சூழ்நிலை உலக அளவில் ஒரு சில மாதங்கள் இப்படி இருக்கும். அதை தவிர்த்துடணும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு சில பால் வெல் லெஃப்ட் விடுற மாதிரி விட்டுறணும். எல்லா வேலும் 20 மேலே ஆட முடியாது. ஏன்னா எல்லா மாதத்திலும் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை பார்த்துக்கலாம். இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டியது முதல்ல வண்டி வாகனங்கள், வீடு, இடம், சொத்து இதெல்லாம் தவிர்த்துங்க. தாயாரின் உடல்நிலை கவனம். உங்கள் ஹெல்த்து, தாயாரின் உடல்நிலை கவனமாக இருக்க வேண்டியது, இது முக்கியம். இப்போ வேலைக்கு போவோம். வேலை என்ற விஷயம், உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசியிலே இருக்கார். அது குரு பகுதி. வேலை என்ற விஷயம் கொஞ்சம் பிஸியாக போகிற நேரம், அதில் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் வருது. இந்த நேரத்தில் தான் நிறைய ஒர்க் இருக்கும். பட் நிறைய கற்றுக்க வேண்டிய காலகட்டம் வேறு. ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய மாறுதல்கள், ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை உயரக்கூடிய காலகட்டம். உங்களோட புது ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சாதகமான காலகட்டங்க. இப்போ வெல் டு டூ அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லபடியாக பண்ணிட்டு போகலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி ராசிக்கு 3ல் இருக்கார். குலதெய்வ சம்மந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரலாம். உங்களுக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனதுக்கு திருப்தியை கிரகமாக இருக்கிற காலகட்டம். இந்த பாயிண்ட் ஓகே சார். திருமணம் என்ன பண்ணலாமா வேண்டாமா? திருமணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 7ஆம் அதிபதி கேதுவோடு சேர்ந்து இருக்குது. கேது நட்சத்திரம் வேறு. திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். 1க்கு 2 ஜோதிடர்களை கன்சல்ட் பண்ணுறது தவறே இல்லை. ஏன்னா இப்போ தான் கண்ணை மறைக்கும்போம். இப்போ நிறைய பேர் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டோம், வேண்டாம் அப்படியே கட்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் முடிவுகள் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் பேசுனீங்கன்னா இது கோர்ட் வரைக்கும் போகிற காலகட்டம். ஏன்னா கிரகங்கள் அப்படி ஈக்குது.
மனிதனை ஆட்டி படிக்கும் கிரகங்கள். பெரிய பெரிய சூழ்நிலையை பாருங்களேன், மலைகள், பூகம்பங்கள், சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு சில பக்கம் வெள்ளம். இது கால சூழ்நிலைகள். இது இந்த ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த மாதிரி வரும். அது ஒவ்வொரு நாட்டுக்கு பாதிப்பு கொடுக்கும். இந்த வருஷம் நமக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்கிறது, மற்ற நாடுகள் அதிகமாக இருக்கிறது. சரி, இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ஆல்ரெடி மனஸ்தாபம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இப்போ பெரிய முடிவுகள் எடுத்தால் டைவர்ஸ் வரைக்கும் போகிற வாய்ப்பாக இருக்குது. பொதுவாக நம்ம டைவர்ஸ்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. இது நெகட்டிவாக சொல்ல விரும்பலை, சேஃப்டியாக்காக சொல்கிறது. ரைட். 8-11 பூர்வீக ரீதியான சொத்துக்கள், இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த ரிசர்வ் ராசிக்கு எப்போவுமே பெனிஃபிட். சித்தப்பா என்ற உறவு வகையிடம் சித்தப்பா, நண்பர்கள், இவங்க கூட ஒரு சில இணக்கமாக போக வேண்டிய காலகட்டங்கள். இந்த ரிசர்வ் ராசி ஒன்று மட்டும்தான், ஆண் பெண் வயதானவங்க இருந்தால் கூட அப்பா தந்தை வழி உறவுகள் இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு என்ன பண்ணாருன்னு. அவர் இல்லாத காலச்சா எங்கள் அப்பா தான் பெஸ்ட்டு அப்படி தோணும். இந்த ராசியை அமைப்பேன். தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதே தொழில் உங்களுக்கு செய்தால் இன்னும் சிறப்பு. அந்த அமைப்புகள் ஒன்றுக்கு இன்னொரு தொழில் பண்ணும்போது கூட பண்ணிக்கலாம். இப்போ தொழில் ரீதியாக சூப்பராக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 9-10 11 பயணிச்சிட்ருக்கார். இப்போ வக்ரம் பெற்று உங்கள் ராசியை நோக்கி வரப்போகிற காலகட்டம் வேறு. தகவல் தொடர்பு வகையில் பிஸ்னஸ் வகையில் நல்லா பண்ணலாம். புது இம்போர்ட் சம்மந்தப்பட்டது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லாயிருக்கு. வேலையாட்களோட அனுகிரகம் இருக்குது. என்ன நீங்களே ராஜா நீங்களே மந்திரி மாதிரி, நீங்களே ஓனர் நீங்களே வேணக்காரர் நீங்களும் செய்கிற மாதிரி இருக்குது. பட் எண்டு ப்ராடக்ட் நல்லபடியாக இருக்குது. உங்கள் நேரத்தில் தான் தகவல் சிசிஐடி போடுறது, பார்க்கிங் ஸ்லாட் ரெடி பண்ணுறது, மொபைல் ஃபோன், இந்த ஸ்கேனர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்து சரி பண்ண வேண்டிய காலகட்டங்கள். இந்த ஃபோட்டோ ஃப்ளக்ஸில் பேர் போடுறது, இது பொலிட்டிஷியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொலிட்டிஷியன் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ ஃப்ளக்ஸ் சம்மந்தப்பட்ட பேர் போடுகிற காலகட்டம். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களை தனித்த முறையில் பப்ளிசிட்டி பண்ணக்கூடியது. இந்த நேரத்தில் கார் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் சினிமா ஃபீல்ட்லேயே பார்த்திங்கன்னா டைரக்டர், அந்த ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நாள் கிழமைகள்லாம் பார்த்து ஒரு ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணி உங்கள் ராசியையும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா வெளியே வரலாம். சொல்லும் போது சொல்லுவோம், இந்த பேர் வைக்கும்போது சொல்லிடுது. பேர் ஒரு விஷயம் ஈவெண்ட் நடக்குதுன்னா ஒரு பில்லர் மாதிரிங்க. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கதையும் அதெல்லாம் உங்கள் ஸ்டைல் பார்த்தீங்க. ஜோதிஷ ரீதியாக என்னென்னா ரிலீஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற நாள், ரிலீஸ் ஆகிற நாள், பேர் என்ன, பேரோட பேட்டர்ன் என்ன, அந்த இத்தனை அம்சங்கள் வரும். இதில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாதான். ஒரு சில பெயர் பார்க்கும்போது நம்பர், எழுத்துக்கள், இந்த பேரோட வாசகங்கள் சொல்லும்போது தெரிஞ்சு இது ஓடாது, வர வாய்ப்பு இல்லைன்னு. கிரகங்கள் ஈக்குது நம்மளை. இப்போ ஹெல்த் வைஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, ஃபுல் விளக்கங்கள் கொடுக்கப்படும். ரைட். இப்போ இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், குலதெய்வம் சொல்லியாச்சு. அதோட தந்தை வழி உறவுகள் வலுப்படுகிற காலகட்டம் இருக்குது. மருத்துவ செலவுகள் குறைகிற காலகட்டங்கள். ஹெல்த் வைஸ் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது. நண்பர்கள் வட்டாரங்கள் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ஆகக்கூடிய காலகட்டங்கள். அரசாங்க தொடர்பில் கவனம். இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தேவைன்னா மட்டும்தான் பார்க்கணும், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம். போலீஸ், காவல் நிலைய சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் பார்த்து கனிவாக பேச வேண்டும். பார்க்கிங் ஸ்லாட்டை பார்த்துக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு அவேர்னஸ்க்கு உண்டான வீடியோ. இது மாதிரிலாம் சொல்லும்போது இப்போ தான் சொல்லக்கூடிய காலகட்டம். இப்போ என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்? ராசிக்கு 7-11 பொதுவாக முருகர் கோயில் வழிபாடு ரொம்ப நல்லது. அது முருகர் விடங்க, புற்று கோயில்கள் வழிபாடு தான். புற்று உள்ள கோயில்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு தோஷம் இதாகும். அஷ்டலட்சுமி கோயில்கள், இல்லை மகாலட்சுமி கோயில்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் ராசியை வலுப்படுத்தி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை அதிகப்படுத்திக்கலாம். இது யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜினா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ உங்கள் ராசி எண்களாக 6, 3 இந்த எண்களாக இன்னும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. ரைட். வேறு கேள்விகள், சந்தேகம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விளக்கங்கள் கொடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.